கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல் நம்மளை பாதுகாத்து ஒரு புதிய நாட்களுக்குள்ளே, புதிய ஆரம்பத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறதுக்காய் சோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த அதிசயங்களை காண்பா என்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சி மூலமா பெரிய மாற்றங்களையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதை கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிழ்ப்படுவதாக. அநேகர் சாட்சிகளை அனுப்புகிறீங்க, அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள், ஏதாவது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இருக்குங்களா, மேலே குறிப்பிட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் விண்ணப்பங்களை அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆவலாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் அன்பான தேவஜனமே, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் இருதயத்துல வைத்தது நிமித்தமாய் உங்களோட அந்த வார்த்தையின் மூலமாய் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, என் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமாக இல்லை? நிறைய புதிய ஆண்டுகள் வருகிறது, புதிய வாக்குத்தத்தங்கள் வருகிறது, புது மாதங்கள்ல நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம், சபைகள்ல வாக்குத்தத்தம் வருகிறது. இப்படி போன்ற அநேக நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் எனக்கே பேசுகிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தினால நம்மளை நடத்துகிறார், நிச்சயமாய் நடத்துகிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காமல் போகிறதுனால அநேக நேரங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் வரும்போது கூட நம்ம இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லாததுனால இன்றைக்கும் அநேகர் வேதனையின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்று தெரிந்தும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் கவலைக்குள்ளும் போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அனுப்புகிற சில சாட்சிகளை கேள்விப்படும் போது மிக பயங்கரமா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு செய்கிற அந்த அற்புதமான காரியங்களுக்காய் சிலர்லாம் தற்கொலை பண்ணிக்கொள்ள போகிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நான் மனம் திரும்பி தற்கொலை விட்டு இன்றைக்கு வாழுகிறேன் என்று சொன்ன அப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் கேள்விப்படும் போது இன்றைக்கு நம்மளை வாழ வைக்க, நம்மளை உயிரோடு வைக்க மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மாத்திரமே. நிச்சயமா சொல்கிறேன் அன்பான தேவஜனமே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை, ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இந்த புதிய நாளுக்குள்ள புதிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்களை செய்வார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் நம்புகிறேன். இனி வருகிற நாட்கள், உங்க துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு வரும், உங்கள் சஞ்சலத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு வரும். நீங்கள் படுகிற வேதனை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலையை தருவார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இப்பொழுதுதான் புதிதாய் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டவருக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில என்னென்ன அற்புதங்களையும் என்னென்ன அடையாளங்களும் செய்தாரோ அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் தருவதற்கு ஆவலாய் காத்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள்ல உங்கள் இருதயங்களை திறந்து, உங்கள் இருதயத்தின் காரியங்களை திறந்து, வேதம் சொல்லுகிறது போல வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புகள் என்று சொல்லுகிறது போல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய அற்புதங்களும் அடையாளமும் காட்டுற நாட்களா இருக்கும். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையில, சந்திக்கப்படுகிற மிக துல்லியமான பிரச்சனை இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட தெளிவாய் பேச ஆவலாய் காத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். அல்லேலூயா. இது ஒரு அற்புதமான வசனம். ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாய் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் போடப்பட்ட பிறகு அவருடைய எல்லா பலன்களும், அவருடைய எல்லா உழைப்பும் அந்நிய தேசத்தின் ராஜா அனுபவித்துக் கொண்டிருந்தான். இவருடைய அடிமையாய் கொண்டு போன தேசத்துல இவருடைய உழைப்பை, இவருடைய நன்மையை, இவருடைய எல்லா பலத்தை அந்நிய ராஜாக்கள் ஆசீர்வாதம் மாற்றி கொண்டிருக்கிற போது, தேவனை நோக்கி இவர்கள் முறையிட்ட போது, கர்த்தருடைய நாள் தெளிவாய் சொன்ன வேதத்தில் சொல்லப்பட்ட நாள் வந்தபோது
தேவன் இவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடே. இதை நீங்கள் சாதாரணமாய் வாசிக்கும் போது இந்த வசனம் ஒரு சாதாரண வசனத்தை போல தெரியும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள 99% ஜனங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்று தெரியாமலே சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை இந்த வசனம் டீல் பண்ணுது. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இது ஒரு சாதாரணமான ஒரு வாக்கு தத்தம். ஏதோ கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு வழிவாசலை திறக்கிறதுக்குமான ஒரு வசனம் அல்ல. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தர் செய்து வருகிற நன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்த நன்மையை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இழந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்து இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிதான வாக்குத்தத்தை அல்ல, புதிதான நன்மைகள் அல்ல, நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை, அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, அனுபவிக்க வேண்டிய சமாதானங்களை நீங்கள் அனுபவிக்காமல் போய்கொண்டிருக்கிறதை தேவன் அறிந்து இனி இந்த நாட்கள் வருகிற நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெறாதபடிக்கு கர்த்தர் அவைகளை தடுத்து நிறுத்தி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு மிக பெரிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த வசனம் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை அல்ல, ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன? இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு 2 விதமான பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. ஒன்று, நான் நிறைய இந்த காரியங்கள் மீட்டிங்ல பேசுறதால சொல்றேன். ஒன்று, எங்க போனாலும் ஜனங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமே இல்லையா, நன்மைகளே வரமாட்டுது. நிறைய வாக்கு தத்தங்கள் வந்து பிரச்சனைகளா இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு, ஆனா நன்மைகள் கிடைக்கல, வேலை செய்ய முடியல, காரியங்கள் இல்லை, தொழில ஒரு தோல்வி, குடும்பத்துல ஒரு தோல்வி, சமாதானம் இல்லை. நல்ல வாக்குத்த கர்த்தர் சமாதானத்தை தருவேன்னு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி போகிறோம், ஆனால் அந்த சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களா இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். ஒன்று, ஆசீர்வாதம் வராத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நுழைவதற்கு ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு காரியங்கள், பாவங்கள், சாபங்கள், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியங்கள் தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது, இதை கண்டுபிடிக்கலாம். ஆசீர்வாதம் வரலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சில காரியங்களை கண்டுபிடிக்கலாம். எப்படி ஆசீர்வாதம் வரல, என்னதுனால ஆசீர்வாதம் வரல, சில காரியங்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது, அதை அநேகர் தெரிந்து கொள்ளாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக குடும்பங்கள்ல நல்ல வேலைகள் இருக்கிறது, நல்ல சம்பாத்தியங்கள் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனா அந்த வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பஞ்சம், பட்டினிகள், கடன்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இப்படிப்பட்ட சில அடிமைத்தனத்தில் அவர் நிற்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு, ஆவியானவர் உங்களோடு, இயேசு கிறிஸ்து ரட்சகராய் பிறந்திருக்கிற இந்த நாட்கள்ல உங்களோடு தெளிவாய் பேசுகிற காரியம், இனி உன் தானியத்தை. அப்படி என்றால் தானியம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், பணங்கள், நன்மைகள், வசதிகள், சரீரத்தின் மேன்மைகள், சரீரத்தில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகளோடு வாழ்கிற ஆசீர்வாதங்கள், அதான் நன்மை, தானியம். அப்படிப்பட்ட தானியத்தை இனி உன் சத்துருக்களுக்கு. அப்படி என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா விரோதிகள், அப்படி அல்ல. அநேகருடைய வாழ்க்கையில நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அநேகர் என்னோடு பேசுகிறதுனால, தங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுகிறதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறது, அதுக்கு தடை இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார், அதற்கு தடை இல்லை. ஆனால் ஒரு காரியம், வருகிற ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நிக்குதான்னு தான் பார்க்கணும். அதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். சம்பாதிக்கிறது பெரிய ஆசீர்வாதம் அல்ல, சம்பாதித்த பொருள் என்னிடத்துல, என் குடும்பத்துல நிற்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு அநேகர், நான் சில பெரிய பெரிய அபிஷியல்ஸோடு பேசுகிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்றேன், நல்ல சம்பாத்தியங்கள், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இப்படி சம்பாதிக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனால் அவங்க இடத்துல கேட்டா நிறைய கடன், நிறைய பிரச்சனை, நிறைய வியாதி. என் வீட்டுக்கு, அதாவது ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு, ஐயா 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டுக்கு வரும்போது 12,000 13,000 தான் ஒரு வீட்டுக்கு சம்பளமா வருதான், மீதி தொகை வருதா, மீதி அத்தனையும் கடன், மீதி அத்தனையும் காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அன்பான தேவஜனமே, சம்பாதிக்கிறது காரியம் அல்ல, தேவன் கொடுக்கிற நிலத்துல விளைகிற விளைச்சல் ஒரு ஆசீர்வாதம், பாதி ஆசீர்வாதம்.
அந்த விளைகிற விளைச்சல் வீடு வந்து சேரணும். அல்லேலூயா. அதெல்லாம் வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆனா இன்றைக்கு நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம், கண்ணீரோடே அறுக்கிறோம். அறுத்த அரிக்கட்டுகள் நிறைய வருகிறது. ஆனால் வீடு வந்து சேருகிறதா, நம்முடைய களஞ்சியங்களை சேருகிறதா என்று பார்த்தால் இல்ல. அல்லேலூயா. இது ஒரு பெரிய சாபம். இது நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது. அன்னைக்கு ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன். அது ஒரு கேள்வி கேட்க ஒரு 50-60 பேர் உட்கார்ந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில. அப்போ அதை நடத்துறவர் கேட்கிறார், இந்த இடத்துல இருக்கவங்க யாருன்னா நான் கடனே இல்லை கையை தூக்குங்கன்னு கேட்டபோது ஒரு மனுஷன் கூட கையை தூக்கல. எல்லாமே ஹை அபிஷியல்ஸ், நல்ல சம்பாதிக்கிறவங்க, நல்ல வருமானம் உள்ளவங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் கேட்ட வார்த்தை என்ன மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள உண்டாகுது. ஒருத்தர் சொன்னாரு, கடன் இல்லாம இந்த பூமியில வாழ முடியுமா? அப்படிப்பட்ட நாள் என் வாழ்க்கையில வருமானு நான் யோசிக்கிறேன்னு கேட்டேன். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் வேதனையோடு சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்க சில வாழ்க்கையில வருமானங்கள் வருகிறது, நன்மைகள் வருகிறது. ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளும் உங்கள் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். உன் பகைஞர் அந்த வருமானத்தை சாப்பிடுகிறார்கள், உன் விரோதிகள் அந்த வருமானத்தை சாப்பிடுகிறார்கள், உன் சத்துருக்கள் உன் பங்கை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ படுகிற பிரயாசம் அநேக வேளையில அடுத்தவர்களை உயர்த்தத்தக்கதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய வீட்டுக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரியம். கர்த்தர் இந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் பேசிக் கொண்டிருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவஜனமே, நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்ல நினைச்சு புலம்புகிறத தான் பாக்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு வழியாய் பொத்தல் பையில போய் கொண்டிருக்கிறதை அநேகர் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அதை உணரும் போது, இன்றைக்கு அதை தெளிவுபடுத்தும் போது, கர்த்தர் உன் தானியத்தை உன் களஞ்சியங்களுக்கு உனக்கு ஆசீர்வாதமாய், உனக்கு நன்மை உண்டாகும்படி, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, உன் குடும்பம் மேன்மையா இருக்கும்படி கர்த்தர் உயர்த்த போகிறார். அன்பான தேவஜனமே, சில காரியங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியாமையே சில காரியங்கள் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம ஆகாரமாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கடன். தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. தயவு செய்து தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. ஒரு பொருள் வாங்க கடன் வாங்காதீங்க. நான் வேதனையோடு சில ஊழியர்கள் கடன்ல மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறார்கள். கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தால், கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்தால், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தால், அதற்கு தேவையானதை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில இருங்க. இன்னைக்கு நிறைய எதை எடுத்தாலும் லோனும் கடனும், வீடு கடன், வாகனங்கள் கடன், எல்லாவற்றையும் கடன்ல போட்டு நம்முடைய வருமானங்களை வட்டி சாப்பிட்டுட்டே போகுது. ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா நீங்க அடைக்கிறது 40 லட்சம் கணக்கு போட்டு பாருங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாதி ஆயுஷின் காரியங்கள் உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்றால் பாதி ஆயுஷின் உழைப்புகள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது, அடுத்தவனுக்கு போய் கொண்டிருக்கிறது. அடுத்தவன் உட்கார்ந்து உங்க நன்மை அவன் உழைக்காமல், காரியங்களை செய்யாமல் உன் உழைப்பை திருடி கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். இன்றைக்கு அன்பான தேவஜனமே, உன் வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். பாருங்க, 2 நாளாகும் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அல்லேலூயா, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அவள் கடன்பட்டு இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் முடிந்து போனது. அல்லேலூயா. கடைசியா சொத்துக்களை எடுத்தாங்க, பணங்களை எடுத்தாங்க. கடன்காரன் கடைசியா அவருடைய பிள்ளைய கொண்டு போக வரும்போது தான் அவள் கதறுகிறார். அப்பதான் தீர்க்கதரிசி இடத்துல ஓடுகிறான். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற, உன்னிடத்துல என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணெயை ஊற்ற எத்தனை பாத்திரங்கள் உள்ளோ அத்தனை பாத்திரங்களையும் நிரப்புறான். அல்லேலூயா. நிரப்பின பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ கடனை அடைத்து மீதி நாட்கள் வாழும்படி இதை வைத்துக்கொள். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஒரு பிரச்சனை இருக்கிறோம், ஒரு கடன்ல இருக்கிறோம், ஒரு காரியங்கள் இருக்கிறோம், அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த கடனை அடைக்க மட்டுமல்ல, மீதி நாட்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இருக்கும். இந்த புதிய நாட்கள்ல நான் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பான தேவஜனமே, தேவனுடைய ஆண்டவரே,
ஏதாவது கடன்கள் இருக்கும் என்றால் அதை அடைக்கக்கூடிய திராணி எனக்கு தாங்க ஆண்டவரே, அதை அடைக்கக்கூடிய வருமானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அதை அடைத்து இனி நான் கடன் வாங்காதபடிக்கு என் தேவைகள் எல்லாம் என் கர்த்தர் சந்திப்பீராக சொல்லி பாருங்க. அந்த நாள் முழுவதும் அல்ல, அந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் தேவைகள் எல்லாம் நன்மையாய் மாறும். நீங்க உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரும். நீங்க உழைக்கிற உழைப்பு வீணா போகாது. உங்கள் களஞ்சியங்கள், உங்கள் தானியங்கள் திரும்ப வந்து சேருவதற்கான நாட்களை கர்த்தர் முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ சொன்னேன், எனக்கு பாரத்தோட ஆவியானவங்களோடு பேசிக்கொண்டு சொல்லுவேன். அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்துல பிரச்சனை. சமாதான பிரபு பிறந்த பிறகும் ஏதோ ஒரு காரியத்தை சமாதானத்தை யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடான். குடும்பம் சமாதானமா இருக்கு, திடீர்னு யாரோ உள்ள வந்துட்டு போறாங்க, அவங்க சமாதானம் போறாங்க. அவங்க வந்தது நிமித்தமா உன் குடும்பத்துல சமாதானங்கள் கெட்டு போய் இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, அந்நிய ஜனங்கள் உள்ள வரக்கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த குழப்பத்தை உண்டாக்குற நபர்கள் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை செய்வாராக. தேவன் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்களோடு வருகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கிறது. இன்றைக்கு இந்த தானியத்தை திருடுகிற, இந்த தானியத்தை அடுத்தவர்களுக்காக சம்பாதிக்கிற காரியங்களை கர்த்தர் நிறுத்தி உன் தானியத்தை, உன் ஆசீர்வாதத்தை, உன் மேன்மையை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றும்படி கர்த்தர் விரும்பி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு இந்த சாபங்கள் முடியல. நிறைய பெண்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். ஆனா வரும்போதே 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு குடிச்சிட்டு மீதி 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்டு வந்து வீடுகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க முடியல, நல்ல பண்டிகை நாட்கள்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல. ஆனா தினந்தோறும் காலையில எழும்பும் போது அவர் சொல்றாரு, எனக்கு தெரியுது நான் தப்பு பண்றேன்னு தெரியுது, ஆனால் இது விட முடியல என்று சொல்றதுனால அநேக குடும்பங்கள், அந்த குடி பிசாசுகள், இந்த தவறான தொடர்பு பிசாசுகள் அநேக வருமானங்களை திருடி கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய தானியம் வெளியே போகுது, டாஸ்மார்க்கு போகுது. அல்லேலூயா. அந்த கடைக்காரங்க ஆசீர்வாதம் போய் கொண்டிருக்காங்க. நான் சொல்றேன் பாருங்க, அன்பான தேவச்சனமே, இனி இது நம்ம குடும்பத்துல நடக்க கூடாது. நீ அதிசயங்களை காண்பா என்று சொன்ன நிகழ்ச்சி மூலமாய் உங்களுடன் நான் வைராக்கியத்தோடு கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இடைப்பட வேண்டும் என்று பேசுகிறேன். இனி என் தானியத்தை என் சத்துருக்கு ஆகாரமாய் கர்த்தர் கொடுக்க மாட்டார், கொடுக்க விட மாட்டேன் என்று சொல்லி தேவனிடத்துல போராட பழகுங்க, ஜெபிக்க பழகுங்க, உபவாசம் போடுங்க. ஆண்டவரே, இந்த சாபம் எங்களை விட்டு போகணும், எங்களுக்கு சம்பாதிக்கிற வருமானம் எங்க வீட்டுக்கு வரணும், வழிகள் திறக்கப்படணும். ஒருவேளை உங்க வருமானங்கள் சின்னதா இருக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, என்னை விசாலமாக்குங்க, எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை மாற்றுங்க என்று நீங்க கேட்டா, இன்றைக்கு கேட்டா கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். உங்க குடும்பமா இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களா இருக்கலாம், தொழில பெரிய காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் சம்பூர்ணமாய் சந்திக்க வல்லமையுள்ளதா இருக்கு. இன்னொரு காரியம் இருக்கிறது, சத்துருக்கள் திருடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய காரியம், வியாதி. அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். ஒரு அம்மா வழியில ஒரு சின்ன ஒரு டவல் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, துண்டு மேல போட்டு ஒரு வீடு மாதிரி உட்காந்து. நான் கேட்டேன், ஏமா இங்க உட்காந்துருக்கீங்க, உள்ள போலையா? இல்லையா, ரொம்ப நாள் உள்ள இருந்துட்டோம், உள்ள இருக்கக்கூடாதுன்றாங்க, அதால ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்க முடியல, அதால இங்கேயே இருந்து பாக்குறோம்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? நான் நினைச்சேன் 1 மாசம் 2 மாசமா இருப்பாங்க போல இருக்குது, அதனால ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னு. நான் கேட்டேன், எவ்வளவு நாட்களா இங்க இருக்கிறீங்க? அப்ப அவங்க சொன்ன பதில் என்னை அதிர வைத்தது. 12 வருடம், 12 வருஷம், ஆல்மோஸ்ட் 12.5 years நாங்க இங்க இருக்கிறோம். நாங்க அப்பதான் எனக்கு வேதத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது பாருங்க. அதே போல மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அவளுக்கு நல்ல ஆஸ்திகள் இருந்தது, நல்ல சொத்துக்கள் இருந்தது. அதனாலதான் அந்த வசனத்துல அவள் அப்படியே சொல்லுகிறாள். அருமையா மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அப்போது 12 வருஷமாய், 25ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி சொல்லுவாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. வைத்தியத்துக்கு எதுக்கு போறோம்? டாக்டர் கிட்ட எதுக்கு போறோம்? வியாதி சுகமாவதற்கு. அங்க சொல்லுது, வைத்தியர்களிடத்துல போனதுனால வருத்தப்பட்டாலாம். இன்றைக்கு வேதனையோடு சொல்லுகிறேன், அநேக மருத்துவங்கள் வியாபாரமாய் மாறி போயிருக்கிறது. அதன் மத்தியில கர்த்தர் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில விடுதலையை தர முடியும். கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம வியாதிக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியோடு இருப்பீர்கள் என்றாலும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், கர்த்தரிடத்துல இன்றைக்கு வைங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போதுமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும், சகல வியாதிகளையும், சகல ரோகங்களையும் நீக்கதான் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தின் நாளா இந்த நாள் மாறும். அதுல சொல்லப்படுது பாருங்க, அது மட்டுமல்ல, வேதனைப்பட்டு தனக்குண்டானவை எல்லாம் செலவழித்தும். வச்சிருந்த அத்தனையும் செலவழிச்சாச்சு. சில பேர் பாருங்க, வியாதி வந்துருச்சுன்னா பல லட்சங்கள். ஒரு ஆபரேஷன் பண்ண 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், எத்தனை லட்சங்கள் இன்றைக்கு கொட்டி கொடுக்குறோம் பாருங்க. இது ஒரு பெரிய நன்மை கிடையாது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம், ஒரு பெரிய டாக்டர் பாக்குறாரு, சொல்றதுல நன்மை கிடையாது. அவ்வளவு பணங்களும் உங்களுடைய பணங்கள், நம்முடைய தானியம், கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு என்று ஆசீர்வாதமாய் கொடுத்த அந்த தானியங்கள் இன்றைக்கு வீணாய் விரயமாய் அடுத்த நன்மைகள் வருவதற்கென்று போய் கொண்டிருக்கிறது. இதை we have to identify this problem. இன்றைக்கு இந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சு இன்றைக்கு கர்த்தர் இதை மாற்றணும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவீர்கள் என்றால் தேவன் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறார். வியாதி நிமித்தமாய் அநேக பொருளாதாரங்கள், அநேக காரியங்கள் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் போய்கொண்டிருக்கிறது. லட்சங்கள் போய்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான ஸ்திரீ தனக்கு எல்லாவற்றையும் விற்று கிட்டத்தட்ட நடுத்தரு வருவதற்கு போல வந்து நிற்கிறார். ஆனா ஒரே ஒரு வாய்ப்பை என் ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்கிற விசுவாசமும் நம்பிக்கை என்னைக்கு அவளுக்கு வந்ததோ அன்றைக்கு தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி வைத்தியர்களுக்கு வருமானங்கள் போகக்கூடாது, இனி கடன்காரங்களுக்கு வட்டிகள் போகக்கூடாது, இனி வீண் விரயங்கள் ஆகக்கூடாது, குடும்பத்துல சமாதானங்கள் கெட்டு போகக்கூடாது, குடும்பத்துல சில காரியங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து குட்டிச்செவராக்கி நன்மைகள் எல்லாம் இழக்க வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நிறுத்தப்படுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நிச்சயமாய் நடக்கும். அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கர்த்தர் கொடுக்க அனுமதிக்க மாட்டார். உன் களஞ்சியங்களுக்கு வரும், உன் வீடு வந்து சேரும். நன்மைகள் ஆசீர்வாதமாய் உன் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க போறவர்கள் பிதாக்கள் ஆசீர்வாதமானவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆஸ்திகளை அழிச்சிடும். இல்லைங்க, இனி அழிக்க மாட்டோம். கர்த்தர் உயர்வுகளை தருகிற காலம், கர்த்தர் மேன்மைகளை தருகிற காலம் வந்திருக்கிறது. தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உங்களை உயர்த்தி வைப்பாராக. கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன இந்த கருத்துல இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து, இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் என்று வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. எந்த இடத்துலலாம் இவருடைய தானியங்கள் விரயமாகிறதோ, இவருடைய நன்மைகள் விரயமாகுகிறதோ, இவருடைய ஆசீர்வாதங்கள் விரயமாகிறதோ, எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்துல சுகமாக்கப்படாத வியாதிகள் அநேக லட்சங்களை கொடுத்து தகப்பன அநேக லட்சங்களை வாரி இறைத்தும் சுகமாகாமல் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையாய் இறங்குவதாக. இப்பொழுதே அந்த வியாதி சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. எல்லா கேன்சர்கள், எல்லா HIV, எல்லா தகப்பன மூட்டு வலிகள், எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கண்கள் தெரியாத காரியங்கள், செவிட்டு காதுகள், ஊமை வாய்கள் திறக்கப்படும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா இன்டெஸ்டைன்கள், எல்லா வயிற்று பகுதி, வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சுகர் மாறட்டும், பிரஷர்கள் மாறட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். விடுவிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கி உங்களுடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
இதில் அநேக பிள்ளைகள் தங்கள் வருமானங்கள்ல அதிகமான காரியங்களை அவர்கள் செய்ததுமா அல்லது பெற்றோர்கள் வாங்கின கடன் நிமித்தமாய் அடைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறான்ற அது ஒரு முடிவுக்கு வருவதாக. இனி பிள்ளைகள் கடன் வாங்காமல் கர்த்தர் நம்பி நிற்கக்கூடிய பலனை தாங்க, அந்த கடன்களை அடைக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க. இனி உங்களுடைய பிள்ளைகளுடைய தானியம் சத்துருக்களுக்கு போகக்கூடாதப்பா. அவங்க வீட்டுக்கு வரணும், நன்மை வரணும், சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும். குழந்தை இல்லாததுனால எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு அந்த கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. இப்பொழுதே கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. திருமண தடைகள், காசு இல்லாததுனால கடன் வாங்கியாவது திருமணம் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறுத்தி கர்த்தர் திருமண தடைகளை உடைத்து பிள்ளைகளுக்கு திருமண ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படி உடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு இருக்கிறது. புதிய ஆண்டுக்குள்ள போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைகளும் ஆசீர்வாதங்களுமா இருக்கு. கர்த்தர் உதவி செய்கிறார். பெரிய காரியங்களை செய்யணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் அதிசயங்களை காண்பார்கள், பெரிய காரியங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப குறிப்புகள், சாட்சிகள் இருந்தால் அனுப்புங்கள். தேவன் நாம் மகிமைப்படுவார். God bless you.